முத்தான பாடல்கள் அத்தனையும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தமிழில எழுச்சி பாடுகள் எல்லாரும் கைதட்டு காப்போம். அவர்களுடைய யூடியூப் தளத்திலே நீங்கள் பார்த்து வரலாம். ஆதியத்தினுடைய வரலாறுகளை வார்த்தைகளை வளமறிந்தும் பலமறிந்தும் மெட்டின் சரங்களை அழகுற வரிசையாக்கி கோர்மையாக்கி சிறந்த முறையில் இந்த பாடல் இசையமைத்து பாடலுக்கு குரல் வடிவம் கொடுத்திருக்கின்றார் டார்பினா அவர்கள். இந்த இசைக்குழுவின் ஆஸ்தான பாடலின் கூட இசைக்குழுவின் இயக்குனர் ஆசிரியர் ஜேம்ஸ் அவருடைய மூத்த புதல்வியின் குரலில் இந்த பாடல் என் பெருமானுக்கு சமர்ப்பணமாக இதோ இந்த அரங்கத்தை இறை இசையோடு அலங்கரிக்கின்றது. இந்த பாடலை யாத்தவர் ஆலயத்தைச் சேர்ந்த ரூபன் அவர்களுடைய யாப்பில் இந்த பாடல் அழகாக கவி வர இறங்கி செய்தோ தர்கனாவின் குரலில் ஒலிக்க கேட்போம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த கோவிலுடைய வரலாறு வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது. நான் அதை படிச்சு பார்த்த வரைக்கும் அதுக்காக வந்து நான் ஒரு பாட்டு ஏற்றி இருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும்படி நம்புறேன். ஓகே.
எப்போது வருவார் என்று எந்த மண் வணங்கியிருந்த காலம் சிரிக்ஸ் பறவைகள் போல் எரித்தாலும் அந்த சாம்பரின் கர்வத்திலிருந்து மீண்டும் எழுவேன் பாடுவேன் என்று உலகமெல்லாம் பலம் வந்து தமிழுக்கும் தமிழ் இசை தாய் மண்ணுக்கும் பல புகழ் சேர்த்த தமிழில எழுச்சி பாடுகள் நிரோயன் அவர்களை அன்போடு இந்த மண்ணுக்கு அழைத்திருக்கின்றோம். இதோ அவரது குரல் வளர்த்திருந்து வருகின்ற பாடல் ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்று வருகின்ற அந்த பாடலோடு எங்கே உங்கள் அபிமானத்தை வந்த தமிழ் புரட்சி பாடுகள் நிரோஜனின் குரலில் அந்த பாடல் பிரெண்ட்ஸின் இசையோடு. என்னையும் பிரெண்ட்ஸ் இசைக்குழு இந்த பேண்டோட பாட அழைத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. 18 வருஷம் 17 வருஷம் இந்தியாவில் இருந்து இப்ப மீண்டும் என்னுடைய தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறேன். திரும்ப உங்களை எல்லாம் பார்ப்பேன், உங்கள் முன்னிலையில நான் பாடுவேன் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப நான் பாட போற பாட்டு கூட முதல்ல நான் இங்க புதுக்குடியிருப்பு பிரதேசத்துல பல வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் நிறைய மேடைகள்ல நான் பாடின ஒரு பாட்டு தான். எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு பாடல் உண்டு. உங்களுக்காக இப்பொழுது பாடுகின்றேன். உரியர் பிறகு தெய்வத்தாலாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம்,
தொலைக்காட்சியின் 6ஆம் இடத்தை தட்டிக் கொண்டவர். இங்கே இந்த அரங்கத்திலே உங்களுக்காக பாடல் தருவதற்கு பிரியங்கா அவர்கள். பாடல் என்னவென்பதை இந்த இசைக்குழு கலைஞர்கள் அணிந்திருக்கின்ற உடையே சொல்லும். கருப்பு நிலா நீதான் கலங்குவது. ஓஹோ, நிலவு இருக்கிறது அழகாக. பிரியங்காவின் குரலில் அந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கேட்கவே இல்லை, சத்தமா சொல்லுங்க. உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். இதோ பாடல் கேட்போம் கம்பீரமான குரலிலே. எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டை கேட்க எல்லாரும் ஐடியா? நன்றி. வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்பார்கள். சிட்டுக்குருவி போல் இங்கிருந்து சிறகடித்து பறந்து தமிழகம் சென்று அங்கே தொலைக்காட்சியில் தனது அகத்தை காட்டி உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியில் இறக்கந்தொரு இசை அடையாளத்தை வரலாற்றை தந்தவர்கள் பிரியங்காவும் முதன்மையானவர். அவரை வாட்டி அவரை வரவேற்றதற்கு இந்த வணங்கா பண்டிவன் சார்பாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடல் என்ன பாட்டு பாட போறீங்க? தென்மதுரை வைகனரி என்று வருகின்ற அந்த பாடல் இதோ.
அருமை அருமை. இதைத்தான் சொல்வார்கள், வளரும் பயிரை முளையிலே தெரியும் என்று. தமிழ் அறத்திற்கு திருஞான சம்பந்தர் 3 வயதில் ஞானப்பால் குளித்து சமய வரலாறாகினாய் பாடலை தந்தார். நன்றி அகரன். இந்த அகரத்தை போம் சிகரம் தொட உங்களை வாழ்த்துகின்றவங்க. மீண்டும் உங்கள் அன்பு கரவசம் அகரனுக்காக. இருக்கிறீங்களா தெரியல கலந்த மாதிரி. எல்லாரும் கை தட்டுங்க பாப்போம். ஐயோ சத்தம் பத்தல. ஓரளவுக்கு பரவாயில்ல.
நன்றி. Bye.
Yeah.